வணக்கம் அன்புள்ளங்களே. பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா பிஎஸ் எம்எஸ்டி எஸ்ட்ரோ. வாங்க நிகழ்ச்சியில் போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, 2026 சனிப்பயிற்சியில் கடகராசி அன்பர்களுடைய பலன்கள் எப்படின்னு பார்க்க போகிறோம். 2026 சனிப்பயிற்சியில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு அதாவது ஒரு 5.5 ஆண்டுகள் அதாவது கண்டகச்சனீஸ்வரர் வந்திருப்பாங்க, 2.5 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனீஸ்வரர் ஒரு 2.5 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கடந்து இப்போ வந்து இந்த ஆண்டு ஃப்ரீயாக போகிறாங்க. இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனாலையும், இது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் பலன்கள் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணல சார், நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு அந்த கண்டகச்சனீஸ்வரர்லேயும் அஷ்டமத்தீஸ்வரர் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய திசாபுத்தி காலம் நல்லா இருந்திருக்கும். இந்த காலத்தில் நிறைய அனுபவம் பெற்றிருப்பீங்க, நல்ல அனுபவங்கள் இருந்திருக்கும். அந்த அனுபவத்தை வைத்து இனி வரக்கூடிய காலங்களை வழிநடத்தக்கூடியதாக நீ இருக்க வேண்டும். சரி, இனிமேல் நம்ம எப்படி தொழிலில் எப்படி சார் இருக்கலாம் அப்படின்னா, தொழில் நார்மலாக ஆல்ரெடி நல்ல தொழிலில் இருக்கவங்க, கூட்டு தொழில் இருக்கவங்க அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, எனக்கு இந்த தொழிலில் கொஞ்சம் நட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது சார், எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு விரும்புகிறவங்க உங்களுக்கு வந்து நேரங்களில் எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு நல்ல அட்வைசர், நல்ல உங்களுக்கு ஒரு அட்வைசரை கூட வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா தொழில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை தத்துவத்தை நல்லா ஓட்டுறதுக்கே, வாழ்க்கை தத்துவத்தை நல்லா கொண்டாடுறதுக்கே, வாழ்க்கையை நல்ல முன்னேற்றம் கொண்டாடுறதுக்கே ஆசான்களை வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலங்களில். அதாவது தந்தை, குரு, ஆசிரியர் இவங்களை போல் ஆசான்களை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைசராக வச்சுக்கிட்டிங்கன்னா தொழிலுக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி வெற்றி பெற முடியும். நல்ல வேலை அமைகிறதா இருக்கும். சரி, வேலையில் இருக்கோம், நாங்கள் நல்ல வேலையை கிடைக்கணுமே அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையில் இருக்கவங்க எனக்கு இந்த வேலை பிடிக்கல சார், அந்த வேலையை விட்டு நான் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு விலகிறாதீங்க. விலகுனா அவங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விலகிறது இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா அதுக்கான படிப்புகள், இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா அதுக்கான என்னென்ன படிப்புகள் இருக்கலாம் நல்லா படித்து அதுக்கானது அதை மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதோட இவ்வளோ நாள் வச்சுருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த வேலை அந்த படிப்பு ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல்நிலை பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கால் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம், கை கால் வலி கால் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நடைப்பயிற்சி செஞ்சுக்கணும், ஓட்டப்பயிற்சி செஞ்சுக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துக்கணும். தேவையற்ற மனக்குழப்பங்களை இந்த நேரத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் வந்து போகலாம், தவிர்த்துக்கணும். குறிப்பாக வந்து திருமணம் கட்டாயம் நடைபெறும். இது வரைக்கும் போன கண்டகச்சனீஸ்வரர் அஷ்டம பீரியடில் அப்படியே திருமணம் வந்து தட்டி போனவங்களுக்கு எல்லாமே கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டுகள் நிச்சயம் நல்ல ஒரு திருமணம் கைகூடும். இது வரைக்கும் திருமணமாக வருத்தப்படுறவங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கைகூடும். பெண்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணும், வண்டி வாகனங்களில் மிக கவனமாக போகணும். குழந்தைகள்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை செல்வம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வந்து இது வந்து 12ஆம் இடமாகிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு அந்த இடத்துல மீனத்தில் வந்து வர்றதுனால குரு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இருந்தாலும் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பள்ளி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், சின்ன சின்ன மருதிகள் வந்து போகலாம். அது வந்து நீங்கள் வந்து அரச மரத்துகள் விநாயகரை வழிபட்டு வரலாம். குறிப்பாக வந்து வெளிநாடு சென்று படிக்கணும் விரும்புகிறவங்க அவங்க நிச்சயம் இந்த காலங்களில் அதாவது மேற்படிப்புக்காண்டி வெளிநாடு செல்லணும் விரும்புகிறவங்க போயிட்டு வரலாம். அவங்களுடைய அதுக்கு மேலே அவங்க சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துட்டு என்ன மாதிரி திசாபத்தி நடக்குதுலாம் பார்த்துட்டு போயிட்டு வந்துக்கிறங்க. இது நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எழுதுகிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல காலமாக அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து நல்ல எஃபெக்டோடு படிப்பீங்க, நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இது அமையும். அந்த காலங்களில் நீங்கள் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சந்தனங்கள் வச்சுட்டு வரணும். நெத்தியில் சந்தனங்கள் வச்சுட்டு வந்தால் உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி, அந்த ஞாபகம் மறதி இல்லாமல் ஞாபக சக்தி அதிகரிக்கும். வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது வரிசையாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு வைத்துக்கொள்ள வேண்டும். முருகன் வழிபாடு, மலை மீது உள்ள முருகனை வழிபட்டு வருவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். மலை மீது உள்ள முருகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், மலை ஏறி வழிபடுவது உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அம்மன் வழிபாடு, அருகில் உள்ள அம்மன் கோயில்களை சென்று வழிபடுவது ஒரு நல்ல தன்மையாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து செல்லணும்னா மாசாணி அம்மன் சென்று வரலாம். நேரம் கிடைக்கிறவங்க பொள்ளாச்சி அருகே உள்ள மாசாணி அம்மன் சென்று வரலாம். அப்படி போகக்கூடியவங்க அருகில் பொள்ளாச்சி அடுத்து அந்த ஆனமலை மாசாணி அம்மன் போயிருப்பீங்க, அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளனா வேட்டைக்காரம்புதூர் அங்கே இருக்கும், அழுக்கு சித்தர் சமாதி அங்கே இருக்குது, அழுக்கு சித்தர் ஜீவ சமாதி இருக்குது, அங்கேயும் சென்று வழிபட்டிங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சார் அவ்வளோ தூரம் போக முடியலங்கவங்க உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளை சென்று வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும்.
அடுத்து வந்து கூட்டுத்தொழில் எப்படி சார் புதுசாக நாங்கள் கூட்டுத்தொழிலில் சேரலாமா கூட்டுத்தொழிலில் சேரலாமான்னா கூட்டுத்தொழில் சேர்றவங்க அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய திசாபுத்தி என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி கோச்சார பலன்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிற நல்லது. ஆனால் கூட்டுத்தொழில் கடகராசி அன்பர்களுக்கு பெருசாக பெரிய லெவலில் ஒத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் சேர்ந்து செஞ்சால் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய சுயஜாதத்தை அது கூட்டு சேர்றவங்களுடைய சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கான சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க, ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மலை மீதி மலை கோயில்கள் சென்று வரலாம். பக்கத்தில் இருக்க மலை கோயிலும் சரி தூரத்தில் இருக்க மலை கோயிலும் சென்று வரலாம். குறிப்பாக வந்து பிரதோஷ வழிபாடுகள் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். பிரதோஷ வழிபாடுகளை எப்பொழுதுமே நீங்கள் வைத்துக்கொண்டால் அது பெண்கள் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷ வழிபாடு வச்சுக்கோங்க. பிரதோஷ வழிபாடு வைத்துக்கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம். பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்துவாங்க. பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் இன்னொரு பலம் பெறும். பூர்வ புண்ணியங்கள் நல்லா பலம் பெறக்கூடியதாக இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தோடும் மன திடத்தோடும் வாழக்கூடிய காலமாக இனி வரும் காலம் நல்லபடியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் அடியனிடம் ஜோதிடம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய கைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் சொல்கிறேன் 97 91 29 54 33 9791295433. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய சுயஜாதத்தை அனுப்பி நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.